அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 80 பார்ப்போம். இப்பாடலில் கல்கிநாதன் சில காலம் வாழ்ந்த இடம், அடிக்கடி சென்று வரும் பகுதியில் அமைந்துள்ள கோவில் பகுதிகளை சொல்கிறார். முல்லை மருதம் நெய்தல் அருகருகே அமைந்துள்ளவாறு பாடலில் சொல்கிறார் சித்தர். நீலக்கரையோரம் கீழ்திசை நெடுஞ்சாலை, கடலோரம் பால் போல் அகமுடையானிவன். ஒருமையில் வாழ்ந்த இடம் அரங்கன் தோட்டத்துடன் தெலுங்கன் குலமி நைந்த தலைநகர். மருத நிலம் அருகே வானின் நிறம் கொண்ட வரதன் உறங்கும் இடம். வரமிகு விடத்தை புறங்காதம் 1.5 தான் தொலைவாய் அருகில் லரும். இக்கோவில் தலமிங்கு இவன் பல நாள் வந்து போனதனை யான் கண்டு அகமகிழ்ந்தேன் என சொல்ல முன் வந்தேன் என்கிறார் சித்தர். அதாவது நீல நிறம் கொண்ட கடலின் கடற்கரையோரத்தில் கீழ்த்திசையில் அமைந்துள்ள கடற்கரை ஓர நெடுஞ்சாலையின் அருகில் உருவான பால் போன்ற தூய்மையான மனம் கொண்ட இவன் தனிமையில் வாழ்ந்த இடமானது. அரங்கன் என்ற திருமால் உறைந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட இடத்தை அவரது தோட்டம் என்றும், அதன் அருகில் உள்ள கரையோர பகுதியானது அரங்கனை வழிபடுகின்ற தெலுங்கு தேசத்தவர் அதிகம் வாழ்கின்ற வயலும் வயல் சார்ந்த நிலமான மருத நிலத்தின் தலைநகரில் வானத்தின் நீல நிறம் கொண்ட வரதன் என்ற திருமால் வாழும் கடற்கரையிலிருந்து சுமார் 1.5 காதம் தூரம், அதாவது சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஆலயம். இக்கோவில் அமைந்துள்ள இந்த பகுதிகளில் கல்கிநாதன் பல நாள் வந்து போனதை, தன் அகக்கண்ணால் கண்டதை மக்களுக்கு சொல்ல முன் வந்ததாக சித்தர் சொல்லுகிறார். ஆக முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம் ஆகிய 3 நிலங்களும் அருகருகில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு கோவில். கல்கிநாதன் தன் வாழ்நாளில் பல இடங்களை கழித்திருக்கிறார் என்பதும், அப்படி சென்று வரும்போது சித்தர் சொன்ன இடத்திலும் வந்து சென்றதாக சொல்கிறார் சித்தர். நம் தென்னகத்தில் இப்படி 3 நிலங்களும் அருகருகே அமைந்திருக்கின்ற பகுதியில் வரும் கோவில் எது என்பதை நம்முடைய ஞானக்கண் கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இந்த மாதிரி அமைப்பு பல பகுதிகளிலும் காணப்படலாம். ஆனால் சித்தர் தனது பல பாடல்களில் சோழ சேர நாட்டின் எல்லை பகுதிகளை தான் அதிகம் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் நமது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். வரை நெடுகவன் பாவம் வானளவு குவித்தார்கள் பூலோக மக்கள் என்கிறார் சித்தர். வரை என்றால் பூமி முழுதும் வாழுகின்ற மக்களில் பெரும்பாலோர் வானளவு பாவங்களை செய்கிறபடியால் வாய்மொழி சாபங்கள் பரம்பரையாக அவர்களே குவித்து கொண்டார்கள். உயிர்கள் நடுங்கும் அளவுக்கு ஆணவத்தால் ஆட்டமிட்டு நல்லது எது கெட்டது என்று இல்லாத நடுநிலை தகர்த்தெறியும் பாவச்சுமையான மந்திரமொதி, சூனியம் வைத்தல், துஷ்ட தேவதைகளை கொண்டு மந்திர தந்திர விஷயங்களில் ஈடுபடுதல் போன்ற கலைகளுக்கு கைதேர்ந்த மலைநாட்டு நிலப்பரப்பில் நடக்கும் செயல்கள் ஏராளம். மலைநாடு என்றால் கேரள பகுதிகளை சொல்லுகிறார் சித்தர். அந்த மலைநாடு சீக்கிரத்தில் அழிவுக்கு ஆட்படும் என்கிறார். அந்த அழிவு வரும்போது மிச்சப்படுகின்ற மலைமொழி பேசுபவர்கள் சிலர் மட்டும் மனம் திருந்தி வாழ்வார்கள். கொலையாளி குணம் கொண்டு பல காலமாக கோலோச்சி வருகிற அவர்களின் கோட்டையை, அதாவது அரண்மனையை அலையாழி என்ற கடல் பொங்கி சீற்றமெடுத்து அந்நிலப்பகுதியில் பெரும்பாலும் அழிந்துவிடும். மிச்சப்படுவது மிக சொற்பமான இடம்தான் என்கிறார் சித்தர். இருப்பினும் நல்லவர்களும் இறை பக்தி கொண்டவர்களும் அழிவிலிருந்து மிச்சப்படுவார்கள் என்கிறார் சித்தர். இப்புவியை ஆள வந்த தெய்வ அவதாரத்தை, மாபெரும் புண்ணியம் செய்த கல்கிநாதனை பல சூழ்ச்சிகளால் கொலை செய்ய துணை போகும் துஷ்டர்களை மதி என்ற பேரறிவால் ஒழிந்து போவார்கள் என்ற விதி அவர்களை துரத்துகிறது. அந்த விதிக்கு சொந்தக்காரனான கல்கிநாதனின் கைகளின் வல்லமை கண்டு சரணடையும் மன்னவர்களும் கூட இந்த சங்குடை கையனை பார்த்து வணங்கும் படி எழுச்சியுடன் வருவான். இழிமக்கள் பறித்த குழியையும் சூழ்ச்சியையும் இடைமறித்து சூறையாடி சூழ்ச்சிகளையும் வினைகளையும் சூர சம்காரம் செய்து அழிக்கும் ஆற்றல் கொண்ட வேலவன் முருகனும் எமக்கு துணையாறுகிறான். வாழுகின்ற வீடு முழுவதிலும் பூஜைகள் பண்ணி தகடுகளை புதைத்து விதைத்தாலும் அந்த வினைகளையெல்லாம் செயல்படாமல் அறுத்தெறிந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லோர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி காக்கும் திருமாலின் துணையும் உண்டு என்கிறார் சித்தர். பூமி முழுவதையும் காவல் காத்து வரும் போர்க்குணத்து தலைவிரியாள் அன்னை காளி தேவியும் துணையும் உண்டு. எனவே இத்தனை தெய்வங்களும் பாதுகாத்து வரும் அவர்களின் புதல்வன் கல்கிநாதனை தலை அறிந்து கொல்ல வழி மேல் விழிப்பதித்து நிற்கும் வீரர்களின் விபரீத செயல்கள் எதுவும் முளைவிடும், முன் கருகிவிடும் என்கிறார் சித்தர். புவியாளும் வரம் பெற்று வந்த வான்மகன் கல்கிநாதனின் வலது கை உள்ளங்கையில் சுண்டு, விரலின் கீழ்ப்பகுதியில் அதிமேதாவிகளின் கைகளில் காணப்படும் மோதிர வளையம் குருமேட்டில் விரிந்து நிற்க, அன்னை பராசக்தியின் சூலம் மோதிர வளையத்தில் பறந்திருக்கும். அந்த பேரெழில் அழகை நேர்வழியில் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்கிறார் சித்தர்.
நீளமான தோற்றம் கொண்ட சூலம் ஒரு விரல் அமைப்பில் இருந்தாலும் அதன் கைப்பிடியோ அரை விரல் அகலத்தில் உள்ளதாக அருள்பாடியதை உங்களுக்கு சொல்ல வந்தேன். அம்மையின் அந்த சூலாயுதம் ஐயனின் கையில் ஆயுள் ரேகையில் செங்குத்தாக சரிபாதியாக சாய்ந்து நின்றாலும் சூரிய மேட்டில் கூராய் குத்த நிற்கும் சூலத்தின் தலைப்பகுதியின் கோலம் நான் வானத்தை பார்த்து வணங்கியதை வானவர்களே நீங்கள் கண்டு வழிமொழியுங்கள் என்கிறார் சித்தர். அம்மையின் திரி சூலத்தின் கைப்பிடியில் ஐங்கரன் என்ற விநாயகப் பெருமானின் நாற்கரங்களின் அமைப்பும் உள்ளதை சொல்ல வேறு வார்த்தைகள் என்னிடம் இல்லை. அற்பர்களோ அவைகளை அறிந்து கொள்ளவும் இயலாது. உலக இன்பங்கள் எத்தனையோ இருந்தும் அவைகளை பற்றியெல்லாம் என் சிந்தை சிந்திக்காமல் அவைகளை துறந்து கல்கிநாதனுக்கு சேவை செய்யும் எண்ணத்தில் நான் ஒரு நாளும் தளர்ந்து போவதில்லை. முப்பொழுதும் பாடுகின்ற கற்பக தமிழை வேண்டி எப்போதும் தவம் கிடப்பேன் தமிழன்னையிடம் அவன் புகழ் பாடுவதற்காக. எந்த நிலையிலும் நீதியை கையாளும் நிகரில்லா நீதிமான் இவனை கண்மணியாய் நீ காத்திட வேண்டும் தாயே, உன்னை கரம் கூப்பி தொழுகின்றேன் என்கிறார் சித்தர். உலகில் ஒருமைப்பாட்டை கொண்டு வருவேன் என்று சொல்லும் ஐனநாயக விதைகளை இப்பொன்னுலகில் கனவல்ல, இது நிஜம் என்று நடப்பிக்கும் சீராண்மையை நடத்தப்போகும் சித்தன் இவனே என்று நான் உலகத்தாரே உங்களுக்கு வாக்கு சொல்கின்றேன். மக்களின் வறுமையை வேறறுக்க வரம் வாங்கி வந்த இந்த அருந்தலைவனின் பெருமைகளை பரணி பாட நாளை உலகத்தார் முன் முதல் ஆளாக வந்து நிற்பேன். என் வாக்கு ஒருபோதும் தவறாது. முக்கண்ணன் இதை சொல்ல தவறினாலும் பதறாது என் மனம். பரந்தாமன் பதறினாலும் உறையாது என் உள்ளம். உள்ளத்தில் அருவியாய் பாய்கின்ற வாக்குகளை வெள்ளமாய் திறந்து விட்டேன். உண்மையை அறிய ஆவலாய் நிற்கும் மெய்யர்களே, இப்புதிர்களை நீங்களும் என்னுடன் சேர்ந்து மக்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார் சித்தர். திருமாலின் இன்னொரு பெயரான ராகவன் என்ற பெயரை கொண்ட ராகு என்ற பாம்பின் விஷமத்தன்மை கொண்ட கருப்பு நிறத்தான் ஒருவனை என் கண்ணால் கண்டேன். அவன் ஒரு காமுகன். அவன் கலைத்துறை என்ற சினிமா துறையில் இருப்பவன். அவன் சிலுவையர் என்ற சிற்றினத்தான். அவனும் கல்கிநாதனை அழிக்கும் நோக்கத்துடன் கல்கிநாதனுக்கு பகையாய் தோன்றினான். பூ போன்ற அழகு பெண்களை மயக்கி அனுபவிக்கும் பித்தன். வெளிப்பார்வைக்கு பொது தொண்டு என்று காட்டிக்கொண்டு ஏமாற்றி திரியும் பொல்லாவித்தகன். ஒரு நாள் ஆலயம் ஒன்றில் நம் ஐயனை கண்டு தன் கழுகு கண்களை பாய்ச்சி அழிக்க முற்பட்டு முடியாமல் போனதால் தன் பண பலத்தால் கல்கியை தேடிக் கண்டு பிடித்து அழிக்க ஒரு படையை ஏற்படுத்தினான். இவன் வெள்ளாட்டின் தோல் போர்த்திய வஞ்சக ஓனாய். நெய்தல் நிலத்தில் கலிங்கத்து வேந்தனூர் என்ற ஊரில் ஆதரவற்றவர்களுக்கு கருணை இல்லம் அமைத்து அதன் மூலம் அத்துமீறிய அவலச் செயல்களை செய்வதாகவும் நாளை ஒரு நாள் கல்கிநாதன் வெளிப்படும் போது தண்டனை உறுதி என்பதையும் அப்பன் சிவபெருமான் எனக்கு அருள்வாக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்கிறார் ஆரம்பாடி சித்தர். வணக்கம்.